ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஸ்மியாஸ் கிச்சன். கிச்சன் கவுண்டர் டாப்பையும் கேஸ் ஸ்டவ்வையும் கை வலிக்காமல் எப்படி டீப் க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேஸ் ஸ்டவ் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஒரு பொருளை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணலாம். வேறு எதுவும் இல்லைங்க, பேஸ்ட்டு தான். வேறு எந்த லிக்விடும் தேவையில்லை. இது மட்டும் இருந்தாவே போதும், சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். பழைய ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி பேஸ்ட்டை எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுக்கணும். அடுப்பு சைடில் தான் அந்த மாதிரி கரையாக இருக்கும். அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பேஸ்ட்டை தேய்ச்சி வச்சிடணும். ஸ்டவ் டாப் கிரேட்ஸ்லேயும் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சிடணும். தேய்ச்சி வச்சுட்டு வெயிட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஸ்டீல் ஸ்க்ரப்பரை லைட்டாக ஈரப்படுத்திக்கோங்க. ஈரப்படுத்திட்டு ஃபுல்லாக தேய்ச்சி எடுக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்க வேணாம், லைட்டாக தேய்ச்சி விட்டாவே போதும், ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஈர துணியை வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுக்கணும். ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சின்னு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். மேலே கிளாஸ்லேயுமே லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுறணும். தொடச்சிட்டு நல்லா ஈர துணியை வச்சு 2-3 தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. துணியை வச்சு 2-3 தடவை தொடச்சிட்டு ஸ்பாஞ்சு வச்சு நல்லா ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடணும். எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸ்லேயுமே லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு தொடச்சி எடுத்துடணும். பர்னரில் சைட்லலாம் கரையாக இருக்கும், அதையும் பேஸ்ட் அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு தொடச்சி எடுத்துடணும். கேஸ் ஸ்டவ் கிரேட்ஸையும் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது கிச்சன் கவுண்டர் டாப் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குன்னு பாருங்கள். இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் எடுத்துடலாம். அஞ்சு பேர் நாளைக்கு எல்லாரும் க்ளீன் பண்ணி முடிச்சிருப்பீங்க. எனக்கு வீடியோ எடிட் பண்ணி போட முடியல. இதை பார்த்துட்டு யாருக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவே எடுத்தேன். ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ க்ளீன் ஆயிடுது. டிப்ஸு வீடியோவும் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனலில் செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதெல்லாம் அடிக்கடி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடுவேன், அதனால் ரொம்ப அழுக்கெலாம் இல்லை. அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டா ரொம்ப அழுக்கு இருக்காது. நான் அதை மாதிரி தான் எப்போதுமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். லைட்டாக துணியை வச்சு இதெல்லாம் தொடச்சி எடுத்துக்கிறேன். ஸ்பைஸ் பவுடர்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த பாட்டிலை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபில் பண்ணுவேன். எல்லாத்தையும் தொடச்சி எடுத்தாச்சு. இந்த ஸ்பைஸ் தான் ரொம்ப நாளாச்சு வாங்கி, ஆனால் மூடிலாம் கீழே விழுவோம், உடையவே இல்லை, நல்லாயிருக்கு. இந்த வைப்ஸை வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கலாம். இதையும் அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுனால லைட்டாக தொடச்சி விட்டுக்கலாம். இந்த வைப்ஸு மல்டி யூஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டில் என்ன பிசு பிசுப்பாக இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில். லைட்டாக இந்த மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதையுமே நான் அழுத்தம் கொடுத்து தேய்க்கல, லைட்டாக தான் தேய்ச்சி விட்டேன். சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். கிச்சன் கவுண்டர் டாப்பை இந்த மாதிரி பேஸ்ட்டை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுறணும். ஃபுல்லாக தேய்ச்சிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக தேய்ச்சி விட்டாச்சு. ஸ்பாஞ்சில் தண்ணி நனைச்சிட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுக்கணும். 2-3 தடவை ஸ்பாஞ்சை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஃபுல்லாக வைப் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துடணும். துணியை வச்சும் தொடச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு ஆயிடுச்சு. ஃபுல்லாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி
ஒரு லிக்விட் ரெடி பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கிராம்பு சேர்த்துக்கணும். நல்லா கொதிச்சு கலர் மாறணும். இந்த மாதிரி கலர் மாறிடணும். நல்லா வீடே சூப்பராக மணக்குது. ஏற்கனவே இந்த லிக்விட் ரெடி பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ரெடி பண்ணுறப்பையும் வீடியோ எடுத்தேன், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் கிராம்போடு சேர்த்து ஊற்றி வச்சுக்கணும். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அதை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கரப்பாம்பூச்சி, எறும்பு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த கார்னரில் எல்லா இடத்துலையுமே அடைச்சி விட்டுக்கணும். வீட்டில் உள்ள பொருளை வச்சு பயம் இல்லாமல் சூப்பராக ஸ்ப்ரே ரெடி பண்ணியாச்சு. கபோர்ட்லலாம் இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கரப்பாம்பூச்சிலாம் எதுவும் இல்லை. ஒரு சேஃப்டிக்காக இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் அடுக்கணும். எல்லா கார்னர்லேயுமே ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இந்த ஸ்ப்ரே ரெடி பண்ண முடியலன்னா உங்கள் வீட்டில் முகத்துக்கு போடுற பவுடர் இருக்கும்ல, அந்த பவுடரை ஃபுல்லாக கார்னருக்கு கார்னர் போட்டு வச்சுருங்க. எறும்பு கரப்பாம்பூச்சிலாம் இதுலேயுமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக எல்லா கார்னர்லேயும் அடித்து விட்டாச்சு. ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கவுண்டர் டாப் கபோர்டில் மட்டும் இல்லை, வீட்டில் எல்லா இடத்துலையுமே கார்னரில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ க்ளீன் பண்ண எல்லாத்துலேயுமே வெறும் பேஸ்ட்டை மட்டும் தான் வச்சு க்ளீன் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பேஸ்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. சிங்கில் இவ்வளோ திங்ஸ் கிடக்கு, எல்லாத்தையுமே கழுவி எடுக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.